ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்பான்சிவ் லேயர்ட்னா என்ன, ரெஸ்பான்சிவ் லேஅவுட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டேன். இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணி போடுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லேயர் வந்து மறுபடியும் டூப்ளிகேட் ஆகும். ஸோ இப்போ நான் 5 ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 5 செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ லேஅவுட் செலக்ட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்து ஆட்டோ லேஅவுட் இருக்கும். ஆட்டோ லேஅவுட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்து ஆட்டோ லேஅவுட்டை ஆட் ஆகும். ஸோ ஆட்டோ லேஅவுட்டில் இப்போ நீங்கள் ரெஸ்பான்சிவ்னா என்னென்னா, இந்த ஃப்ரேம் இவ்வளோ இருக்குது, இந்த ஃப்ரேமை நான் வந்து ரீசைஸ் பண்ணுறேன், சின்னது பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது ஒன் பை ஒன்னாக இந்த ஃப்ரேம்குள்ளேயே இந்த ப்ளூ கலர் லைனுக்குள்ளேயே எல்லாமே விசிபிள் ஆகணும். அது 2 லைனாக இருக்கலாம், 3 லைனாக இருக்கலாம். ஸோ ரெஸ்பான்சிவ் வந்து இருக்கும். அது பேர் தான் ரெஸ்பான்சிவ். இப்போ நான் வந்து ரீசைஸ் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ரேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரேப்புங்கிற ஆப்ஷன் நீங்கள் ஆட்டோ லேஅவுட்டில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ரீசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒன் பை ஒன்னாக கீழே கீழே வரும். ஸோ இதுக்கு பேர் தான் ரேப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ரேப் ஆகாமல் இந்த இதுக்குள்ளேயே வந்து சிங்க் ஆகணும். நீங்கள் எவ்வளோ பெருசு பண்ணாலும் எவ்வளோ சின்னது பண்ணாலும் ஒரே லைனில் இருக்க கார்டு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே இருக்க ரெக்டாங்கிள் 5 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபிக்ஸ்டு வித்துக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில் கண்டெய்னர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கண்டெய்னருக்குள்ளேயே ஃபில் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த கண்டெய்னருக்குள்ளேயே ஃபில் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஃபிக்ஸ்டு வித் உங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து ரெஸ்பான்சிவ் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதுலேயே வந்து உங்களுக்கு ஆட்டோ மினிமம் வித் மேக்ஸிமம் வித்லாம் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் இப்போ புதுசாக ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் பக்கத்தில் நான் ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை வந்து நான் ப்ளகின்ஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து 2 சென்டென்ஸ் வேணும்னு சொல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 2 லைனில் இருக்குது. இதையும் வந்து நீங்கள் ஆட்டோ லேஅவுட்டில் ஆட் பண்ணணும். ஆட்டோ ஹைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது வந்து ரீசைஸ் பண்ணும்போது ஆட்டோ ஹைட் ஆகும். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், இதை ஷிஃப்ட் ஏ எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோ லேஅவுட் ஆட் ஆகும். இதை நான் அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி இது ரெண்டையும் சேர்த்து ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ லேஅவுட்டில் ஆட் ஆகும். ஆட்டோ லேஅவுட்டில் ஆட் ஆகும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைஸ் பண்ணும்போது வந்து ரெஸ்பான்சிவ் ஒர்க் ஆகலை. ஏன்னா இங்கே வந்து ரெஸ்பான்சிவ்க்கான ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கல. ஸோ இங்கே ரேப்புன்னு நான் கொடுக்குறேன். ரேப்புன்னு கொடுக்கும்போது எனக்கு வந்து ரெஸ்பான்சிவ் ஒர்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ்டுக்கு பதிலாக ஃபில் கண்டெய்னர்னு கொடுத்துட்றேன். ஃபில் கண்டெய்னர்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும்னா ஸோ இப்போயும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இது வந்து நான் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக கலர் வந்து வேறு கலர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இது ரீசைஸ் பண்ணும்போது என்ன ஆகணும்னா மினிமம் மேக்ஸிமம் வித்து எனக்கு இந்த ரெக்டாங்கிளுக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஃபிக்ஸ்டு வித்தாக இல்லாமல் ஃபில் கண்டெய்னர்னு கொடுக்குறேன். ஃபில் கண்டெய்னர்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஃபில் ஆகும். ஸோ ரீசைஸ் பண்ணும்போது எவ்வளோ சின்னதாக போகுமோ அவ்வளோ சின்னதாக போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிவ் ஒர்க் ஆகும். எனக்கு வந்து அவ்வளோ சின்னதாக வேண்டாம், இவ்வளோ பெருசாக உங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபில்லுக்கு மேலே வித்து செலக்ட் பண்ணுற இடத்துல ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வித்து காட்டும். மேக்ஸிமம் வித் வந்து நான் ஒரு 400 பிக்சல் கொடுக்குறேன்னா எனக்கு மேக்ஸிமம் 400ங்கிறது கம்மியாக இருக்குது. நான் ஒரு 800 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வித் 800க்கு மேலே அது வந்து ரீசைஸ் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 800க்கு மேலே ரீசைஸ் ஆகாது. எவ்வளோ வேணாலும் சின்னதாகும், ஆனால் 800க்கு மேலே பெருசாகாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு மினிமம் வித்தை செட் பண்ணுறேன். மினிமம் வித்துனா என்னென்னா, ஸோ மினிமம் வித் வந்து நான் ஒரு 300 பிக்சல் கொடுக்குறேன். 300 பிக்சல் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 300க்கு மேலே உங்களுக்கு வந்து இது ரீசைஸ் ஆகாது. 300க்கு மேலே போச்சுன்னா ரெஸ்பான்சிவ் ஒர்க் ஆகும். ஸோ இது பேர் தான் ரெஸ்பான்சிவ்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ்டுக்கு பதிலாக நான் ஃபில் கண்டெய்னர்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டும் சேர்ந்து எனக்கு வந்து ரேப் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் வித் வேணும் அப்படின்னா இதுக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வித் வந்து நான் இப்போ ஒரு 800 பிக்சல் கொடுக்குறேன். எனக்கு கார்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் டெக்ஸ்ட்டும் வேணும்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 800 பிக்சல் வரைக்கும் ரேப் ஆகும். அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் ரேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சிங்கிள் லைன் வரைக்கும் ரேப் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் வித்து செட் பண்ணணும். ஸோ மினிமம் வித்துங்கிறது என்னென்னா அதே மாதிரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வித் ஆட் பண்ண இடத்துலேயே ஆட் மின் வித்துன்னு ஒன்று இருக்கும்.
அந்த மின் வித்துங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே என்டர் பண்ண சொல்லி கேட்கும். நான் மினிமம் வித் வந்து எனக்கு 400 கொடுக்குறேன். 400 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இப்போ நீங்கள் ரீசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வித் வந்து அந்த 400க்கு மேலே போகும்போது 400க்கு கம்மியாக போகும்போது உங்களுக்கு வந்து ரீசைஸ் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது வந்து லைக் நம்ம ஒரு கார்டு டிசைன்னு நம்ம வச்சுக்கலாம். நமக்கு வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள இந்த மாதிரி 3 கார்டு வரும்னு வச்சுக்கலாம். நான் இதை டூப்ளிகேட் போடுறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி 3 கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 3ஐயும் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் ஏ கொடுக்குறேன். ரைட் கிளிக் பண்ணி நான் ஆட்டோ லேஅவுட்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஆட்டோ லேஅவுட்னு நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு எனக்கு இதுவே ரெஸ்பான்சிவில் வேணும் அப்படின்னா இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ஆட்டோ லேஅவுட் ஆட் பண்ணிட்டீங்க, ரேப் ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இது 3 1 by 1 ஆட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம லைக் எப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு மொபைல்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் டிவைஸ்க்கு வரும்போது எனக்கு இப்படி இருக்கணும்னு இருக்கும். ஸோ இப்போ ஐபேட் டிவைஸ் இது வந்து லைக் ஒரு ஐபேட் டிவைஸ். ஐபேட்னா டேப்லெட் நம்ம சொல்லுவோம். டேப்லெட்டில் வந்து இந்த மாதிரி வரணும். அண்ட் அதே மாதிரி இது வந்து டெஸ்க்டாப் ஆர் மானிட்டர் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து லார்ஜ் ஸ்க்ரீன் போகும்போது இந்த மாதிரி வேணும். ஸோ இந்த மாதிரியான ரெஸ்பான்சிவ் லேஅவுட் இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். இதை நீங்கள் ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரியான வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை இதில் வேறு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஃபிக்மா என்னெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் டைப் பண்ணுங்கிறதில்ல. இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப்லாம் செலக்ட் பண்ணணும். பேராகிராஃப் வந்து எனக்கு டிசைன் வரணும், இல்லை ஒரு நியூஸ் வெப்சைட் டிசைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 காலம் இருக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் லேஅவுட் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ டெக்ஸ்ட் வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ளகின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ளகினில் போயிட்டு மேனேஜ் ப்ளகின்னு கொடுங்க. இந்த ப்ளகினில் வந்து லோரம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளகின் வரும். ஸோ நான் ஆல்ரெடி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு டெக்ஸ்ட் லேயர் என்டர் பண்ண சொல்லுது. நான் டெக்ஸ்ட் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ டெக்ஸ்ட் வேணும், வேர்டாக வேணுமா, பேராகிராஃபாக வேணுமா, இப்போ எனக்கு 3 பேராகிராஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஆடுன்னு கொடுத்தவங்களாம் என்ன ஆகுன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே 3 பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஆட் ஆகிடும். ஸோ ப்ளகின்ஸ் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நான் தனியாக உங்களுக்கு ஒரு செஷனில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.